ஆதி ஈஸ்வரி, உலக ஈஸ்வரி, இன்னைக்கு உலகத்திலேயே பூலோகத்திலேயே மகா கஷேத்திரமா உங்களுக்கு இந்த கடலாழிக்கரையில திருவேற்காட்டில் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ரொம்ப அற்புதமான ஒரு செயல்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த கலியுகத்தில் ரொம்பவும் அற்புத சக்திகள் எல்லாம் இங்க வழங்கிட்டு இருக்கா. அனு, அம்மா நீ காப்பாத்தி சொல்லு சொல்லு. வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தா போதும், இந்த கூடத்துல ஈடுபட என்ன கூட்டிட்டு வந்துரு. வீட்டுல படத்தை வச்சு பூஜை பண்ணா சரியாவராதா? இத பாருங்க, இன்னைக்கு குழந்தைக்கு பிறந்த நாள். கருமாரியம்மன் அருளால குழந்தைக்கு எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும். அப்படியே உங்க வேலைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கணும். எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும். நான் ஆபீஸருக்கு பூஜை பண்ணணும். தீட்டாட்டத்துக்கு வச்சிருந்ததை ஏதோ இருக்கோ சொல்ல. நான் எங்கேயோ இருப்பேன். அர்ச்சனை அபிஷேகங்களை விட அழற குழந்தைதான் முக்கியம். நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரமா. குழந்தை எங்க? உங்ககிட்ட தானே இருந்தா? என்னது நீ தானே வச்சுட்டு இருந்த? ஐயோ, நான் கோயிலுக்குள்ள வரும்போது உங்க கை தானே பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே மரத்தடியில பால் கொடுத்துட்டு இருந்த. நானா? நான் குழந்தைக்கு பால் கொடுக்கறது நிறுத்தியே 10 நாள் ஆச்சு. இத பாருங்க, ஃபீடிங் பாட்டில். ஐயோ, இப்ப குழந்தை எங்க? ஏண்டா அனு? அனுபாபா, அனுபாபா, அனுபாபா. அனுபாபா, அனு எல்லா இடத்துலயும் தேடியா? குழந்தை எல்லா இடத்துலயும் தேடிட்டேங்க, எங்கேயுமே காணோம். ஏமா, குழந்தை கொஞ்ச நேரம் பாத்துக்குங்க, எனக்கு உள்ள வேற இருக்கு, கூப்பிடுறாங்க, இதோ வந்தேன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல. இவர்கிட்ட குழந்தைய விட்டுட்டு கொஞ்ச நேரம் என்ன குழந்தை விட்டுட்டியே. நான் குழந்தை இவர்கிட்ட விடவே இல்லைங்க. என்னமா இது? நீ தான் நம்ம குழந்தைய விட்டுட்டு போன. சின்ன இவர் என்ன பொய்யா சொல்றாரு? நீ இவர்கிட்ட குழந்தைய விடாம யார் விட்டுருப்பாங்க? இந்த தாயோட சன்னிதானத்துக்கு முன்னால இப்படி ஒரு சந்தேகமா? உள்ளே இருக்காளே, அவ உருமாறி பல விதத்துல வர்றவன். நம்பாதவங்களை நம்ப வைப்பா. தன்னை தேடி வர்றவங்களுக்கும் நாடி வர்றவங்களுக்கும் இப்படிதான் சர்வசாதாரணமா தான் யாருங்கிறத நிரூபிச்சு காட்டுவான். அம்மான்னு கூப்பிடுறது யாரா இருந்தாலும் சரி, பாரபட்சம் இல்லாம அந்த குரலுக்கு, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான். விநாயகனுக்கும் முருகப்பெருமானுக்கும் கொடுக்காத பாலை ஞானசம்பந்தனுக்கு கொடுத்தாலே அந்த பரமேஸ்வரின் திருவவதாரம் தான்ப்பா இந்த தேவி. ஐயா, ஒரு நிமிஷம் அசதியிலேயே அலுப்புலையும் அவ மகிமை தெரியாம பேசினேன். அதுக்கு தண்டனையாத்தான் கொஞ்ச நேரம் எங்க குழந்தைய காணாம எங்களை துடிக்க வச்சு புரிய வச்சு. கண்டிப்பா எங்க குழந்தைக்கு தாயா வந்தது அந்த தாயே தான்.
உங்க குழந்தைக்கு தாயா வந்தது மட்டும் இல்லப்பா, கூடான கூடி அற்புதங்களை நடத்தி காட்டுறவ இவ. எங்க குடும்பத்துல என் மனைவிக்கு எப்படிப்பட்ட நேரத்துல எப்படி வந்தா தெரியுமா? என்னங்க இன்னும் புறப்படல? நேரம் ஆயிடுச்சு இல்ல? இதோ கிளம்பிட்டேன் தங்கம். ஆமா, உனக்கு இதுதான் மாசம்னு சொல்றாங்கல்ல, ஏன் சும்மா அங்கேயும் இங்கேயும் நடந்து உடம்பு அலட்டிக்கிற? பேசாம ஒரு பக்கமா உட்காந்துருக்க வேண்டியதானே? வரும்போது இந்த மருந்தையும் வாங்கிட்டு வந்துருக்கேன். சரி சரி, வாங்கிட்டு வரேன். எங்க அம்மா என் உடம்புக்கு என்னவோ ஏதோன்னு பயப்பட போறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க. அதான் உங்க அம்மா இங்கேயே வர போறாங்களே, நீ தானே அவங்கள முதல்ல பார்க்க போற, ஏன் சொல்லிடு. அப்படின்னா எங்க அம்மா அழைச்சிட்டு வர நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போலியா? சரியா போச்சு. நான் உங்க அம்மாவை கூட்டிட்டு வர ஸ்டேஷனுக்கு போகல, எங்க அம்மா கருமாரியம்மனை தரிசிக்க கோயிலுக்கு போறேன். ஊர்ல இருந்து வர எங்க அம்மாவை கூப்பிட்டு வர உங்களால முடியல, வாரம் தவறாம கோயிலுக்கு மட்டும் போக முடியுது. ஏன் இப்படி அனாவசியமா ஆத்திரப்படுற? உங்க அம்மா இன்னைக்கு தான் இங்க புதுசா வர்றாங்களா? உங்க அம்மா மட்டும் இன்னைக்குதான் புதுசா ஆகாயத்துல புதுசாளா? தங்கம், எங்க அம்மா ஆகாசத்திலிருந்து குதிச்சவள் இல்லடி, ஆகாயம் முதல் அண்ட சராசரத்தையும் ஆள்றவளே அவதான். 10 மாசம் சுமந்து பெற்ற உன் தாய்கிட்ட உனக்கு இவ்வளவு அன்பு இருக்கே, கற்ப கோடி காலமா அகில உலகத்தையும் காத்து ரட்சிக்கிற என் தாய்கிட்ட எனக்கு எவ்வளவு பக்தி இருக்கும். இதெல்லாம் உன்ன மாதிரி ஜென்மங்கிட்ட சொல்லி என்னத்த புரிய போறது? தலப்பிரசவம் ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு செல்லமா வளர்த்துட்டு கூட்டிட்டு போய் வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு வக்கனையா பாத்துக்க கூட முடியல. மாப்பிள்ளை எவ்வளவு அஜாக்கிரதையா இருக்க கூடாது. மெதுவாமா? மெதுவா தாண்டி. உன்னை தனியா விட்டுட்டு அவர் பாட்டு கோயிலுக்கு போயிட்டாரே, உனக்கு ஏதாவது ஒன்னாச்சுன்னா என்ன பண்றது? வீடு பேச்சுல ஒன்னும் குறைச்சில்ல. கொண்டாட்டியாவாமா வீட்டுல கொண்டாந்து விடணுமேனு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. வருத்தப்படாதுமா. வருத்தப்படாத என்னடி பண்றது? வாங்க. நல்லா இருக்கு மாப்பிள்ள, நீங்க வரவேற்கிற லட்சணம். ஆளுங்க விடுதா பொண்ணை பத்த பாப்போம். நீங்க ரயில் அடிக்க வரலன்னா நான் வந்து நிக்கிறேன். என்ன கூப்பிட வர்றதை விட கோவிலுக்கு போறது உங்களுக்கு முக்கியமா போயிடுச்சு. அவர்கிட்ட என்னமா பேச்சு? மருந்து வாங்கிட்டு வந்தாரான்னு கேளுங்க. ஓஹோ, கொண்டு வந்திருக்கிறேனே. என்ன இது மருந்து சொல்லிட்டு விரட்டி சாம்பலை கொண்டு வந்து கொடுக்குறீங்க? இது வரட்டி சாம்பல் தான், ஆனா எல்லா வினைகளையும் தீர்க்கிற விபூதி. என் தாய் கருமாரியம்மனின் அருட்பிரசாதம். இதற்கிட இந்த உலகத்துல வேற எந்த மருந்தும் கிடையாது. இந்தா குடி. என்ன மாப்பிள்ளை இது மருந்துன்னு சொல்லி விரட்டி சாம்பலை கொடுக்குறீங்க? ஏற்கனவே அவளுக்கு சோக, இது வேறையா? அம்மா, அவருக்கு வாழ்க்கப்பட்டு சாம்பலை தவிர வேற என்னத்தை கண்ட? பாத்தியா தங்கம், அழக பிள்ளைய கால்ல போட்டு மருந்து ஊத்துற தாய் மாதிரி அகம்பாகம் பிடிச்ச உடனே அவ சாம்பல் கலந்த தண்ணியை குடிக்க வச்சிட்டே இல்லையா? ரொம்ப சிக்கலான பிரசவம், நாள் தள்ளி போச்சு. ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். உடனே பட்டணத்து ஆஸ்பத்திரி கொண்டு போய் ஏற்பாடு பண்ணுங்க. உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையம்மா? இப்ப எதுவும் சொல்ல முடியாது. பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல ஆஸ்பத்திரி கொண்டு போறது பாருங்க. நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? இது தலப்பிரசவம், என் மகளை என் வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு. டாக்டர்கிட்ட காட்டி மருந்து வாங்கி கொடுங்கன்னு சொன்ன போதெல்லாம் கருமாரி அம்மா காப்பாத்துவா, கருமாரி அம்மா காப்பாத்துவான்னு சொன்னீங்களே. இப்ப என் மகளை சாகடிக்க போறீங்களே. கவலைப்படாதீங்க, நான் கும்பிடுற அம்மன் கண்டிப்பா கைவிட மாட்டான். அம்மன் அம்மன் சொல்லித்தான் என் மகளை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டீங்க. ஊருக்கே பெரிய மருத்துவச்சி, அவளே கைவிட்டுட்டா. இன்னும் அம்மனை பத்தியா பேசுறீங்க? போங்க, போய் சீக்கிரமா வண்டி கூட்டிட்டு வாங்க. என் மகளே. வர முடியாதுல்ல? ஏம்மா, என்ன பார்க்க வெக்கப்பட்டுக்கிட்டு கனவு முடிக்கிட்டியா? எல்லாரும் உன்னை கல்லு நாங்களே. நான் உன்னை கடவுள் கடவுள்னு கையெடுத்து கும்பிட்டு கற்பூரத்தை ஏற்றி வச்சேனே. நீ என் மனசையே எரிய வச்சுட்டியே. உன்னுடைய திருச்சாம்பலை தவிர வேற எதையுமே கண்டறியாது என்னை இப்படி கண்கலங்க வச்சுட்டியே. அம்மா, என் மனைவியை எங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுல உனக்கு என்ன லாபம்? நீ ஒரு தெய்வமா? உன்னை நம்புறது முட்டாள்தனம், உன்னை கும்பிடுறது பைத்தியக்காரத்தனம். நீ தெய்வம் இல்லை, கல்லு. நீ தெய்வமே இல்லை, கல்லு.